Hi guys, welcome back to my channel. Under 500 குள்ள எப்படி இந்த தீபாவளி மேக்கப் லுக் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ ஸ்பெஷல் கிவ் அவேவும் இருக்கு. ஆனா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும். எங்க சொல்வேன்ல நான் சொல்ல மாட்டேன், எங்கேயோ சொல்லிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். மேக்கப்பே தெரியலனா கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெரி ஈஸி, வெரி சிம்பிள் லுக். இந்த மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ கத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த மாதிரி உட்காந்து பேசி மேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு. ஐ கம்ப்ளீட்லி மிஸ்ட் டூயிங் தட். ஏன்னா உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசுகிறது ஒரு ஜாலி தான் எனக்கு. பட் எனிவேஸ் நடுவில் வந்து நம்ம பேஷன் ப்ராஜெக்ட் கலர்ஃபுல் ட்ரீம்ஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. பை த வே, கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் பற்றி யாருக்காச்சும் தெரியலன்னா அது என்னோட ஸ்மால் பிஸ்னஸ், ரெசின் மேட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறேன். ஸோ நான் என்னோட பேஜ் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சப்போர்ட் மீ. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட செகண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். பூஜா, தாலி, தாம்பூலம் பிளேட். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக அண்டர் 500 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு மேக்கப் லுக் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து டாஸ்லர் எட்டனோட ஹைட்ரேட்டிங் க்ரீம். ஸோ இது அண்டர் 500 ஒரு சூப்பர் மாய்ஸ்சரைசர். நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டேக் ப்ராடக்ட்ஸாகவும் கொடுப்பேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செக் அவுட் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வழியாக லிங்காகவும் இருக்கும், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ரெண்டுமே செக் பண்ணுங்கள். ஸோ இதை நான் என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை எதுக்கு பண்ணுறோம்? நான் இப்போ ரொம்ப பேசிக்காக தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு எதுக்கு அப்ளை பண்ணுறோம், மாய்ஸ்சரைசருக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன்னு கூட நினைப்பீங்க. பட் மேக்கப்பே தெரியாதவங்க இதெல்லாம் போடணுமா அப்படின்ற டவுட் வரும்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். சப்போஸ் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ மாய்ஸ்சரைசர் போடுற காரணம் வந்து மேக்கப் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். உங்கள் ஸ்கின் ஸ்மூத்தாக இருந்தால் தான் ப்ராடக்ட்ஸ் உட்காரும். ப்ரைமர்லாம் போடுவோம் அடுத்த ஸ்டெப். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போடணுன்னா அது மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து ட்ரைனஸ் இருந்தால் அது காம்பேக்ட் பண்ணும். உங்கள் ஸ்கின் டைம்க்கு இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா காம்பேக்ட் பண்ணும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட, இப்போ எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ரொம்ப ஆயிலியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் கொஞ்சம் மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசராக கூட போடலாம். பட் நீங்கள் அது என்ன மாதிரி லுக் போடுறீங்க அதுவும் இருக்குது மைண்டில். இன்றைக்கி நம்ம போடுறது வெரி சிம்பிள் லுக். ஸோ அதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும். ஓகே, டன். சரி, இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அடுத்தது ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 minutes ஆகுது நீங்கள் இதை ஏர் ட்ரையில் பண்ண விடுங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு அடுத்தது போட்டால் சரியாக உட்காராது, செப்பரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, மேக்கப் வந்து நம்ம போடும்போது நல்லாயிருக்கும், போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தனித்தனியாக தெரியும். அது காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு டைம் கேப் ரொம்ப கொடுக்காம அதுக்கு மேலே லேயர் பண்ணுறதுனால தான். ப்ரைமருக்கு நான் கப்ஸ் அண்ட் லேஷஸில் இருந்து சீரம் ப்ரைமர், ஹைட்ரேட் அண்ட் ஸ்மூத் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் தான். பார்க்க கொஞ்சம் ஹனி இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன வேலையை பண்ணுமோ அது பண்ணும். ஸ்மூதன் பண்ணும். மெயினாக போர் ஏரியா எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்மூத் பண்ணணுன்னு இருக்கோ அங்கே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த நோஸ் ஏரியாவில் ஆயில் சிக்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அங்கே இந்த சீக் ஏரியா, அப்புறம் இந்த ஃபோர் ஹெட்டில் அண்ட் சின் இந்த சைட் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக பிரேக் அவுட்ஸ் இப்போது வர்றது வந்து இந்த ஏரியா தான், மவுத் ஏரியாவில் தான். ஸோ அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரைமரை. இப்படி பேட் பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கன்சீலிங் அண்ட் ஃபவுண்டேஷன் நான் சேம் டைமில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த கப்ஸ் அண்ட் லேஷஸ் பிராண்ட்லேருந்து, ப்ரைமர் பிராண்ட்லேருந்தே அதே பிராண்டு, அதில் கவர் பாட்ஸ்னு செல் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி பாட்ஸில் வரும். இது புது பேக்கேஜிங்னு நினைக்கிறேன். இதனால் ஃபுல் கவரேஜில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட க்ரைல் அண்ட் டர்மா எப்படி இருக்கும் ஃபுல் கவரேஜ், அந்த மாதிரி இது ஃபுல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இது ப்ராடக்ட் தான். என்னென்னா ட்ரை ஆகிடும், டர்மாவும் அப்படி தான் ட்ரை ஆகிடும். அதுதான் பிரச்சனை. இந்த ட்ரை ஆகிற ப்ராடக்டை ரினியூ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணோம்ல, இதை வந்து நான் லைட்டாக இதுக்குள்ளே நான் போட்டுப்பேன். ஒரு ட்ராப் நான் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். 09 and 06 நடுவில் இருக்கேன். ஆனால் என்கிட்ட ரெண்டுமே வந்து இருக்குது. இந்த 2 ஷேடு தான் இருக்கிறதுனால 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதுலேயும் வந்து கொஞ்சம் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டியூரல்னு சொல்லுவாங்களே இங்க்லாட்டோடது, அது ரொம்ப காஸ்ட்லி, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுலேருந்தே நம்ம பண்ணிங்கன்னா பார்த்திங்களா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. இப்போது முன்னாடி ட்ரையாக இருந்தது, இப்போ ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஹேக் கைஸ். பார்த்தீங்களா, அந்த கவரேஜும் கொடுக்குது, அட் த சேம் டைம்
ஈஸியாகவும் கிளைட் ஆகுது. ஸோ இதை நான் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி எனக்கு எங்கெல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கிற பிக்மெண்டேஷன் அங்கே மட்டும் இந்த ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு டிப் தான் பண்ணேன், இவ்வளோ அப்ளிகேஷன் தருது பாருங்கள் இதுவே. அடுத்தது இந்த ஷேட் இருக்குல்ல 06, இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டர் ஷேட். எனக்கு பாக்கி இருக்கிற ஸ்பேசஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா ஷேட் டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஹைலைட்டிங் மாதிரி இருக்கும், அது கன்சீலர் மாதிரி வேலை செய்யும், லைக் பிக்மெண்டேஷன் மறைக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்டிப்லிங் ப்ரஷ் எடுத்து நான் இதை வந்து பஃப் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேக்லாம் நீங்கள் 2 ஷேடும் மிக்ஸ் பண்ணுறீங்களே பரவாயில்லையானு பரவாயில்ல, எல்லாமே ஒரே ஃபேஸில் தான் இருக்க போது நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கான்டோரிங் ஃபவுண்டேஷன் அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் ப்ராப்ளம். இது ஃபவுண்டேஷன் கன்சீலிங்கிறதுனால இட்ஸ் ஓகே. எனக்கு இது ரெண்டுக்கு நடுவில் ஷேட்னால நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷில் கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகலை அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்து நான் என் ஃபேஸில் ஒரு தடவை ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்லேயும் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மாய்ஸ்டாகிடும், ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். இப்போ கன்சீலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு கண்ணு கீழே இருக்கிற இடத்துல நான் பஃப் அவுட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இவ்வளோதான் நான் பேஸ் போட போகிறேன். வெரி சிம்பிள் கைஸ். நான் இதுக்கு மேலே ஹெவியாக போகிறதே கிடையாது. அவ்வளவுதான் பேஸ், க்ரீம் பேஸ். நெக்ஸ்ட் பவுடருக்கு கப்ஸ் அண்ட் லேஷஸோட காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்க்கு நான் வந்து ஸ்டே கோக்கியோட சீக்கி ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு இந்த லாக்மேயோட ப்ளஷ்ன்னு சொல்கிறாங்க, பட் நம்ம இதை ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப வருஷமாக இருக்குது மார்க்கெட்டில் ப்ராடக்ட், நான் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அப்படியே ஓவராலாக ஃபேஸில் டேப் பண்ணி பார்ப்போம் ஏதாவது வருதான்னு. ஓகே, ஷியராக ஒரு ஹைலைட்டிங் தெரியும் உங்களுக்கு. இதை செட் பண்ணுறதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியில் இந்த ஆலோவேரா மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ்க்கு ப்ளூ ஹெவனோட ஆர்டிஸ்டோ ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு என்னோடய நேச்சுரல் ஐப்ரோ லைனை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். மேக்கப் நமக்கு ஓஜி பேலட் யூஸ் பண்ண போகிற வெட் அண்ட் வைல்டோட ரோஸே இந்த ஏர் பேலட். இது வந்து இந்த பேலட் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா இந்த பேலட் வழியாக நிறைய டுட்டோரியல்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு இந்த பேலட் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பிடிச்சி இந்த பேலட் நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க்கர் நான் ரேண்டமாக தான் போகிறேன் கைஸ் ஒரு லுக்குக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டார்க்கர் ப்ரௌன் இருக்குல்ல, அந்த மாதிரி கூல் டோன் ப்ரௌன், அதை எடுத்து என்னோடய கான்டோர் ஏரியா க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டோர்னால் இங்கே தான் கிடையாது, எனி ஹாலோ ஸ்பேசஸ் வந்து கான்டோர் ஸ்பேசஸ் தான். ஸோ எனக்கு வந்து க்ரீஸும் நமக்கு ஒரு கான்டோரிங் ஸ்பேஸ் தான். அதனால தான் நம்ம அங்கே மேட் ஷேடோஸ் போடுறோம் டெப்த்துக்காக. ஸோ விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் ரொம்ப சாஃப்ட் பில்டாக தான் நான் இதை லேயர் பண்ணிக்கிறேன். என்ன சொன்ன மாதிரி இது வெரி சிம்பிள் லுக் தான். ஸோ இது யார் வேணால் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கண்லேயும் பண்ணிக்கிறேன் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி. இதை எடுத்து லிட் ஸ்பேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லைட் கோல்ட் ஷேடோ இல்லை டார்க் கோல்ட் ஷேட் ப்ரௌன் ஷேட்லாம் மோஸ்ட்லி எல்லா பேலட்லேயுமே இருக்கும். ஸோ இங்கே வச்சுருக்கிற பேலட் வச்சே பண்ணிடலாம். இந்த கார்னருக்கு அகைன் நான் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த டீப் ப்ரௌன் இருக்குல்ல, இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலாஷ் கர்ல் பண்ணுறதுக்கு நான் GUBB கப் அப்படின்ற பிராண்டில் இந்த ஐலாஷ் கர்லை யூஸ் பண்ணுறேன். இதுவும் 100 rupees சம்திங் தான், பட் சூப்பராக இருக்கும் இந்த ஐலாஷ் கர்லர்.
மேப்ளின்லேருந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. லாக்மே இன்ஸ்டா ஐலைனர் என்னோட ஃபேவரட். இது ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஐலைனர், எனக்கும். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் காஜல் யூஸ் பண்ணி என் கண்ணுள்ள அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் லிப்ஸ்டிக் வந்துட்டோம். லிப் லைனருக்கு நான் நியூட் லிப் லைனர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி அப்ளை பண்ணிக்கிறேன். நியூட் ஷேட் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நைக்காவோட மேக்கப் லிப்ஸ்டிக். இது ஓகே கைஸ், இதுதான் நம்ம லுக். வெரி சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் பண்ணுவோம், ரெகுலர் டைமில் பண்ணால். ஆல்சோ நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிவ்அவே இதில் பண்ண போகிறேன். இந்த ஐலாஷ் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும், ஸ்கின் கேர், ஹேர் கேர் கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் என்னோட கிவ்அவேல. அண்ட் ரூல்ஸ் வந்து வெரி சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னை சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணணும். எஸ்பெஷலி என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கலர்ஃபுல் ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணணும். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் டன் அப்படின்னு போடுங்க. உங்களோட ஹேண்டில் நேமையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தான் போடணும்னு இல்லை, எனி கமெண்ட் போட்டுட்டு உங்கள் ஹேண்டில் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற ஒர்க் பிடிக்கும், என்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கிவ்அவே முடிச்சுட்டு வின் பண்ணல அப்படின்ட்டு அன்ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிய வந்துடும். அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை சூன் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பை.